ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சோயம் மர்த்தியாவதாரஸ் தவ கலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம். सोऽयं मर्त्यावतारस् तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवम्. विश्लेषार्थिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मादिशक्त्या. विश्लेषार्थिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मादिशक्त्या. नो चेत् स्वात्मानुभूते क्वनु तव मनसो विक्रियाचक्रपाणे. नो चेत् स्वात्मानुभूते क्वनु तव मनसो विक्रियाचक्रपाणे. सत्त्वं सत्त्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान्. सत्त्वं सत्त्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान्. सोऽयं मर्त्यावतारस् तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं. विश्लेषार्थिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मादिशक्त्या. सोऽयं मर्त्यावतारस् तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं. विश्लेषार्थिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मादिशक्त्या. नो चेत् स्वात्मानुभूते क्वनु तव मनसो विक्रियाचक्रपाणे. सत्त्वं सत्त्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान्. नो चेत् स्वात्मानुभूते क्वनु तव मनसो विक्रियाचक्रपाणे. सत्त्वं सत्त्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். காம தர்ம அதிசக்தியா, காமத்திலும் தர்மத்திலும் அளவு கடந்த பற்றுதலால், விஸ்லேஷ ஆர்த்திகி பிரிவு துயரம், நிர் அகஸ்திய ஜனமபி குற்றமற்றவர்களை துரத்தல் ஆகியவை பவேத்து ஏற்படக்கூடும். ஏவம் என்று இவ்வாறு மர்த்திய சிக்ஷா அர்த்தம் மனிதர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவே நியதம் நிச்சயமாக சக அயம் தவ இந்த உங்களுடைய மர்த்திய அவதாரக கலு மானுட அவதாரம் ஏற்பட்டதல்லவா. நோச்சேத்து இல்லாவிடில் ஸ்வ ஆத்ம அனுபூதேகே உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே மகிழ்ந்திருக்கும் தவ மனசக உங்களுடைய மனத்திற்கு விக்ரியா மாறுபாடுகள் குவனு எங்கிருந்து ஏற்படும். சக்கரபாணே சக்கரத்தை கையில் ஏந்தியவரே, சத்வ ஏகமூர்த்தே தூய சத்வ வடிவினரே, பவனபுரபதே வாயுபுரத்து ஈசா சகத்வம் அத்தகைய நீங்கள் வியாதி தாபான் நோய் துன்பத்தை வியாதுனு நீக்கி அருள்வீர்களாக. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சோயம் மர்த்தியாவதாரஸ் தவ கலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம். विश्लेषार्थिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मादिशक्त्या
नो चेत् स्वात्मानुभूते क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्त्वं सत्त्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु வியாதிதாபான். ஸ்ரீராமாவதாரத்தின் மூலமாக பகவான் நமக்கு புகட்டுகின்ற பாடத்தை பட்டதிரிகள் இந்த நிறைவு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதிகமான காமம் என்பது துன்பத்தையே ஏற்படுத்தும். ராவணனுடைய அதீதமான காமமே அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. இலங்கை அழியவும் அரக்கர் குலம் முழுவதும் அழிந்துபடவும் அதுவே காரணமாக இருந்தது. அவனுக்கு பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியும் வந்தது. அதே போல ராமர் தர்மத்தின் மீது வைத்த அதீதமான பற்றினால் பல தியாகங்களை செய்ய வேண்டி இருந்தது. குற்றமற்றவர்களான சீதையையும் லக்ஷ்மணனையும் துறக்க நேரிட்டது. ஆனாலும் தியாகம் செய்து தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று பகவான் வாழ்ந்து காட்டுகிறார். பகவானே, தூய சத்துவ வடிவினரே, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் ஆத்மஸ்வரூபத்திலேயே மகிழ்ந்திருப்பவர். உங்கள் மனத்தில் சந்தோஷம், துன்பம் போன்ற மாறுபாடுகள் எங்கிருந்து ஏற்படும்? ஹே சக்கரபாணி, குருவாயூபுரத்து ஈசா, என்னுடைய நோயின் துன்பத்தை போக்கி அருளுங்கள் என்று வேண்டி தசகத்தை நிறைவு செய்கிறார். 20 ஸ்லோகங்களில் இராமாயண காவியத்தை நாம் பாராயணம் செய்யும் வகையில் அருமையாக சுருக்கமாக நமக்கு தந்த பட்டதிரிகளுக்கு நம் நன்றியையும் நமஸ்காரங்களையும் உரித்தாக்குவோம்.